குட் ஈவினிங். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, திரும்பவும் வந்து இந்த நேத்து என்ன பார்த்தோம், அதோட ஓவர்வியூ பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெடி ஸ்டேட் எரர் பத்தி நேற்று பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபைனல் வேல்யூ தியரம் என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஸ்டெடி ஸ்டேட் எரர் ரிலேட்டட் டு த டைப் ஆஃப் த சிஸ்டம், எப்படி ஸ்டெடி ஸ்டேட் ரிலேட்டட் ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அப்புறம் எரர் கோஎஃபிஷியன்ட் பத்தி பார்த்தோம். பொசிஷனல் வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன் எரர் கோஎஃபிஷியன்ட். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா, அந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்த்துருக்கோம். கரெக்டுங்களா? ஸ்டெப்பு, ரேம்ப், பேராபோலிக்கு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா, நேத்து சால்வ் பண்ணோம். நேத்து பார்த்த சப்ஜெக்ட்ல இருந்து, நேத்து பார்த்த டாபிக்ல இருந்து ஃபர்ஸ்ட் எம்சிக்யூ சால்வ் பண்ணுவோம். இது லாஸ்ட் 10th கொஸ்டினா கொடுத்தது. இந்த எம்சிக்யூ நம்ம சால்வ் பண்ணல. ஒரு டக்குன்னு ஒரு 1 minute சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் வந்துடுச்சுன்னா ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஆன்சர்ட். சரிங்களா சார்? ஒமேகா n by 2 ஈட்டா. ஒமேகா n by 2 ஈட்டான்னு சொல்றீங்க. மத்தவங்க எல்லாம் சால்வ் பண்ணீங்களா? எல்லாருக்கும் ஆப்ஷன் கிடைச்சதா இல்லையா? ஓகே, ஆன்சர் கிடைச்சதா? ஜெயலட்சுமி ஆன்சர் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஆன்சர் என்ன? உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது? ஒமேகா n by 2 ஈட்டா தான் சார். ஆப்ஷன் ஏவா? ஓகே ஓகே. இதுல வந்து என்ன பண்ணலாம்ன்றது நான் ஒரு மத்தவங்களுக்குலாம் ஒரு ஐடியா ஓவர்வியூவா சொல்றேன். இது ஆக்சுவலா கொடுத்தது வந்து க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். சரிங்களா? கொடுத்துட்டு வந்து க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். நீங்க வெலாசிட்டி எரர் கோஎஃபிஷியன்ட் கால்குலேட் பண்றதுக்கு வந்து என்ன தேவைன்னா, உங்களுக்கு ஒரு ஓபன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இருந்தா போதும். சோ ஓபன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து நீங்க அதாவது CLTF டு OLTF கன்வெர்ட் பண்ணனும். க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து ஓபன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், ஓபன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அதாவது க்ளோஸ் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து t ன்னு வெச்சுங்க. ஒமேகா n squared by s into s plus 2 eta omega n சார். ஓபன் லூப் இல்லைங்க, அது நான் ஜெனரலா இந்த ஃபார்முலா சொல்லிடுறேன் முதல்ல. ஸோ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வந்து என்ன வரும்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் டிவைடட் பை 1 மைனஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வரும். ஸோ நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா எப்படி வரும்? என்ன ஃபைனல் ஆன்சர் என்ன சொன்னீங்க நீங்க? ஒமேகா n squared divided by ஒமேகா n squared divided by s into s plus 2 eta omega n. s into s plus 2 eta omega n. ஓகே. வெலாசிட்டி எரர் கோஎஃபிஷியன்ட் கால்குலேட் பண்ணனும். கரெக்ட்டுங்களா? வெலாசிட்டி எரர் கோஎஃபிஷியன்ட் kv கால்குலேட் பண்ணனும். சோ kv னா உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். லிமிட் s tends to 0 s into அந்த g of s into g of s போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சோ இங்க பாத்தீங்கன்னா s ஆல்ரெடி இங்க வந்து பாருங்க, லிமிட் s tends to 0 s எழுதிடுங்க. இந்த இதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? ஒமேகா n squared divided by s into s plus 2 theta omega n சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இங்க s கேன்சல் ஆயிடும். 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா இந்த டேர்ம் செகண்ட் இந்த இது மட்டும் கேன்சல் ஆயிடும். இங்க ஒரு ஒமேகா n இருக்கா, இந்த 0 வந்து 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இந்த s வராது. அப்புறம் ஒமேகா n-ம் இந்த ஒமேகா n-ம் ஒரு கேன்சல். ரிமைனிங் வந்து ஆன்சர் வந்து என்னன்னா ஒமேகா n by 2 zeta ஒமேகா n by 2 zeta. சோ ஆப்ஷன் வந்து A இருந்தது கரெக்ட். சரிங்களா? இந்த क्वेश्चनக்கு ஆப்ஷன் A கரெக்ட். நோட் பண்ணீங்கன்னா நோட் பண்ணிக்கங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் தரேன், நோட் பண்ணுங்க டக்குன்னு. 30 செகண்ட்ஸ். நேத்து क्वेश्चंस தான், பட் ஆனா நேத்து நம்ம சால்வ் பண்ணல. லாஸ்ட் क्वेश्चन நேத்து நம்ம சால்வ் பண்ணல. சால்வ் பண்ணவங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. சால்வ் பண்ணாதவங்க சால்வ் பண்ணிக்கங்க. ரெண்டே விஷயம், வெலாசிட்டி எரர் கோஎஃபிஷியன்ட் கால்குலேட் பண்ணனும். ஜெனரல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஜெனரலா CLTF ல இருந்து OLTF என்ன கன்வெர்ட் பண்ணனும். அப்புறம் kv கண்டுபிடிக்கணும். MCQ பார்ப்போம். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. क्वेश्चन வந்து படிச்சிட்டு யாருக்கு ஆன்சர் தெரியுமோ ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் ஆன்சர். क्वेश्चन என்ன? as the type of the system decreases the error coefficient will become அப்படினு கேட்டிருக்காங்க. டைப் வந்து increases ஆன்சர் சொல்றீங்களா? எஸ் சார். சோ நேத்து சொல்லிருந்தோம், டைப் அதிகமாச்சுன்னா ESS வந்து என்ன ஆகும்? குறையும். சரிங்களா? இங்க என்ன சொல்லிருக்கோம்? டைப் ஆஃப் சிஸ்டம் டிக்ரீசஸ் சொல்லிருக்காங்க. டைப் வந்து குறையுதுன்னு சொல்லிருக்கேன். சோ அப்ப வந்து ESS வந்து இன்க்ரீசஸ். ஆப்ஷன் A தான் கரெக்ட். சரிங்களா? தேர்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா, what is the other name for error coefficients கேட்டிருக்காங்க. what is the other name for error coefficients? நான் இது வந்து சிம்பிளா சொல்லிருந்தேன், நேத்து சொல்லிருந்தேன். ஆப்ஷன் A என்ன கொடுத்திருக்காங்கன்னா damped frequency constant, zero frequency constant. Option B error frequency constant, option C on zero frequency constant, and option D all of this. So zero frequency constant சொல்றீங்க. கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? கரெக்டான ஆன்சர். Zero frequency constant is the correct answer. சரிங்களா? The input to a system is a combination of both step and ramp. If the system type is 0, then the steady state error. Answer தெரிஞ்சா
ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன்சர். ஓகேங்களா? ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன்சர். யாருக்கு ஆன்சர் தெரியுமோ ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன்சர். ஓகே, ஆன்சர் பண்ணுங்க. ரெண்டு பேர் வந்து ரைஸ் ஆன்சரை சொல்லலாம். தெரியுமா? ஆப்ஷன் டி சார். ஆப்ஷன் டின்னு சொல்றீங்களா? டின்ற மாதிரி சொல்லிருக்கீங்க. வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து இங்க ரெண்டு இன்புட் கொடுத்துருக்கேன். ஒன்னு வந்து ஸ்டெப் இன்புட்டா சொல்லியிருக்கேன், ஒன்னு வந்து ரேம்ப் இன்புட் சொல்லியிருக்கேன். இப்போ என்னன்னா வேற என்ன சொல்லியிருக்கேன்னா இன்புட்டை பத்தி சொல்லிட்டேன். இஃப் த சிஸ்டம் டைப் இஸ் 0 அப்படின்னு சொல்லியிருக்கேன். டைப் ஆஃப் த சிஸ்டம் வந்து டைப் வந்து 0 அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ டைப் வந்து 0 இருக்கும்போது ஸ்டெப் இன்புட்க்கு வந்து 1/1 + KPன்னு வரும். அந்த டேபிள் தான், ஜஸ்ட் டேபிள். அதுக்கப்புறம் ரேம்ப் இன்புட்டா இருந்ததுன்னா இன்ஃபினிட்டி இருக்கும். சரிங்களா? ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆப்ஷன் டி வந்து கரெக்ட். ஓகேங்களா? பாருங்க, क्वेश्चन என்னன்னா if the steady state error of the system is said to be 0 for step, parabolic and ramp input சொல்லிருக்காங்க. டைப் ஆஃப் தி சிஸ்டம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? டைப் ஆஃப் தி சிஸ்டம் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க பாருங்க, தெரிஞ்சதா ஆன்சர் பண்ணலாம். யாரோனா ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ஆன்சர். சரிங்களா? ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் நித்யா ஆன்சர் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சார், 012. கரெக்டா? கரெக்டா? செக் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏவா செக் பண்ணுங்க. ஆப்ஷன் பி சார். ஆப்ஷன் பியா? திரும்ப செக் பண்ணுங்க. கொஞ்சம் ஒரு செகண்ட் பாருங்க. क्वेश्चन வந்து பாருங்க. நான் அதனால தான் மாத்தி கொடுத்தேன். இது மாதிரி தான் சொல்லுவீங்க சொல்லுமா, அதுக்காக தான். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். பாத்தீங்கன்னா டி தான் கரெக்ட். ஏன்னா இந்த क्वेश्चन நான் இது பண்ணும்போதே நான் மாத்தி தான் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப், ரேம்ப், பரபோலிக் வழக்கமா தான் நம்ம மைண்ட்ல தான் ஃபிக்ஸ் ஆயிருக்கும். பார்த்தோன்னே அதை ஆன்சர் பண்ணுவோம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்கேன், ஸ்டெப், பரபோலிக், ரேம்ப்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? 1 2 3 நார்மலா வந்திருந்தா 1 2 3 வந்திருக்கும். இங்க வந்து 1 3 2 தான் கரெக்ட். ஓகேங்களா? டைப் ஆஃப் சிஸ்டம் இஸ் 1 3 2. உங்களுக்கு அந்த டேபிள் தெரிஞ்சா இதை ஆன்சர் பண்ணிடலாம். ஒன்றும் பெருசா தேவை கிடையாது, நிறைய ஒன்றும் பார்க்கணும் அவசியம் இல்லை. சரிங்களா? ஸ்டெபிலிட்டி அண்ட் ரூத் ஹர்விட்ஸ் கிரைட்டீரியன், அதுதான் வந்து இன்னைக்கு பார்க்க போற டாபிக். ஸ்டெபிலிட்டி அண்ட் ரூத் ஹர்விட்ஸ் கிரைட்டீரியன். ஃபர்ஸ்ட் ஸ்டெபிலிட்டி நான் என்ன சொல்லிடுறேன். For designing a good control system, stability is an important factor. ஞாபகம் வச்சுங்க, ஸ்டெபிலிட்டின்றது ஒரு important factor in designing a good control system. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, ஸ்டேபிள் கண்ட்ரோல் சிஸ்டம் தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அன்ஸ்டேபிள் சிஸ்டம் இஸ் யூஸ்லெஸ். ஓகேங்களா? இது வந்து லீனியர், நான் லீனியர், டைம் வேரியன்ட், டைம் இன்வேரியன்ட் அந்த விஷயத்துக்குலாம் கன்சிடர் பண்ணலாம். டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டெபிலிட்டி இன் டிஃபரெண்ட் ஃபார்ம்ஸ், என்னென்ன ஃபார்ம்ஸ்ல இருக்குன்ற மாதிரி பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி, அதுல வந்து ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்று வந்து அப்சல்யூட் ஸ்டெபிலிட்டி, ஒன்று வந்து ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டின்னு சொல்லலாம். இல்ல அப்சல்யூட் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு எடுத்தீங்கன்னா, அப்சல்யூட் ஸ்டெபிலிட்டினா சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்றேன், அது ஸ்டேபிளா இல்லையா அப்படின்னு மட்டும் தான் சொல்லும். அப்சல்யூட் ஸ்டெபிலிட்டினா ஸ்டேபிளா இல்லையா அப்படின்னு மட்டும் சொல்லும். So it is a yes or no questions. Simply வந்து stable or not stable. Next, once you have find the absolute stability, you can tell about the relative stability. அதாவது ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டினா இப்போ வந்து கொஞ்சம் அந்த போல்ஸ் ஜீரோஸ் லொகேஷன்ஸ் மாத்தினீங்கன்னா அது எப்படி மாறுது, அந்த ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டின்றது அந்த விஷயத்தை தான் சொல்ல முடியும். ஸோ சிம்பிளா இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. once the system is found to be stable, it is of interest to determine how stable it is, and this degree of stability is a measure of relative stability அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் ஸ்டெபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து அப்சல்யூட்லி ஸ்டேபிள், ஒன்று வந்து ரிலேட்டிவ்லி ஸ்டேபிள். சரி, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, டூ டைப்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சஸ் ஃபார் எல்டி சிஸ்டம் சொல்லியிருக்காங்க. எல்டி, வாட் இஸ் மை எல்டி? எல்டினா லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம் சொல்லுவோம். ரெஸ்பான்ஸ் வந்து ரெண்டு விதமா கிளாசிஃபை பண்ணலாம். என்னன்னா ஜீரோ இன்புட் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஜீரோ ஸ்டேட் ரெஸ்பான்ஸ். இல்ல ஜீரோ இன்புட்டும் ஜீரோ ஸ்டேட்டும், ஜீரோ இன்புட் ரெஸ்பான்ஸும் ஜீரோ ஸ்டேட் ரெஸ்பான்ஸும் இருக்குல்ல, நீங்க அந்த நேமை வச்சே வந்து அது ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஜீரோ இன்புட் ரெஸ்பான்ஸ் பத்தி சொல்றேன். ஜீரோ இன்புட் ரெஸ்பான்ஸ், சரிங்களா? ஜீரோ இன்புட் ரெஸ்பான்ஸ்னா உங்களுக்கு இந்த வார்த்தையிலே இருக்கு, இன்புட் வந்து ஜீரோவா இருக்கணும். ஸோ ஜீரோ இன்புட் ரெஸ்பான்ஸ்னா இன்புட் வந்து ஜீரோவா இருக்கணும். அப்போ இன்னொரு விஷயம் இருக்குல்ல, இந்த இனிஷியல் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, அப்போ அது பிரசன்ட் ஆயிருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜீரோ இன்புட் ரெஸ்பான்ஸ் இஸ் மெயின்லி டியூ டு த இனிஷியல் கண்டிஷன்ஸ் ஒன்லி, இன்புட் இஸ் ஜீரோ அப்படின்ற ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் ஜீரோ ஸ்டேட் ரெஸ்பான்ஸ். ஜீரோ ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் அது வந்து இப்போ ஜீரோ ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் இப்போ வந்து இங்க என்னன்னா, இது நேம் பாருங்க, ஸ்டேட் ஜீரோ ஸ்டேட், அப்பனா வந்து இனிஷியல் கண்டிஷன்ஸ் வந்து ஜீரோவா இருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஜீரோ ஸ்டேட் ரெஸ்பான்ஸ்னா இனிஷியல் கண்டிஷன்ஸ் ஜீரோவா இருக்கணும். ஸோ அப்போ ஜீரோ ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் எதனால வருது? டியூ டு
இன்புட் ஒன்லி அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. ஸோ ரெண்டு ரெஸ்பான்ஸ் ஒன்றும் ஜீரோ இன்புட் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஜீரோ ஸ்டேட் ரெஸ்பான்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் டோட்டல் ரெஸ்பான்ஸ். டோட்டல் ரெஸ்பான்ஸ் தான் ஒன்றும் கிடையாது, அது வந்து சம் ஆஃப் த ஜீரோ இன்புட் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஜீரோ ஸ்டேட் ரெஸ்பான்ஸ், அதுதான் வந்து டோட்டல் ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த வார்த்தையும் ஞாபகம் வச்சு சம் ஆஃப் த ஜீரோ இன்புட் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஜீரோ ஸ்டேட் ரெஸ்பான்ஸ். நெக்ஸ்ட் பிபோ ஸ்டெபிலிட்டி. வாட் இஸ் பை பிபோ? பிபோன்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் கிடையாது, பவுண்டட் இன்புட் அண்ட் பவுண்டட் அவுட்புட் ஸ்டெபிலிட்டி. ஃபர்ஸ்ட் பிபோ ஸ்டெபிலிட்டி சிம்பிளா சொல்றேன். இப்போ நீங்க இன்புட் வந்து பவுண்டட், அதாவது ஒரு சிஸ்டம் இருக்கும், இன்புட் பவுண்டடா இருக்கு, ஸோ அவுட்புட்டும் பவுண்டடா கிடைச்சா அது வந்து பிபோ ஸ்டெபிள் சிம்பிளா சொல்லலாம். ஸோ பாருங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. with zero initial conditions, with zero initial conditions, and the system is said to be bounded input bounded output stable, bounded input bounded output stable, or simply stable எப்பனா if its output is bounded for to a bounded input, அதாவது input வந்து bounded இருந்ததுன்னா output bounded கிடைச்சதுன்னா அது பிபோ ஸ்டெபிலிட்டி சிம்பிளா சொல்லலாம். Next, for பிபோ ஸ்டெபிலிட்டி the roots of the characteristic equation must lie in the left half of the S-plane. So பிபோ ஸ்டெபிலிட்டிக்கும் roots வந்து எப்படி இருக்கணும், left half of the S-planeல இருக்கணும். And next third point வந்து a system that is பிபோ stable is simply called stable, otherwise it is unstable. பிபோ ஸ்டேபிள் வந்து என்ன சொல்லலாம், ஸ்டேபிள்னு சொல்லலாம், அப்படி ஸ்டேபிள் இல்லைன்னா அது வந்து என்னது அன்ஸ்டேபிளா இருக்க முடியும். சரியா? ஸோ இதுதான் பிபோ ஸ்டெபிலிட்டி கான்செப்ட். நெக்ஸ்ட் ஜீரோ இன்புட் ஸ்டெபிலிட்டி. நம்ம ஆல்ரெடி வந்து ஜீரோ இன்புட் ரெஸ்பான்ஸ் பார்த்தோம், கரெக்ட்டுங்களா? ஜீரோ இன்புட் ரெஸ்பான்ஸ்னா இன்புட்டும் ஜீரோ இருக்கணும், இஸ் மெயின்லி டு த இனிஷியல் கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இங்க வந்து ஜீரோ இன்புட் ஸ்டெபிலிட்டி பத்தி பேசுறோம். ஸோ அப்போ வந்து அதே விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஜீரோ இன்புட் ஸ்டெபிலிட்டி ரெஃபர்ஸ் டு த ஸ்டெபிலிட்டி கண்டிஷன் when the input is zero. சொன்னோமா இன்புட் வந்து ஜீரோ இருக்கணும், சிஸ்டம் வந்து driven by only by its initial conditions. ஸோ அப்போ இனிஷியல் கண்டிஷன்ஸ் இம்பார்ட்டன்டான விஷயம் ஜீரோ இன்புட் ஸ்டெபிலிட்டியில. நெக்ஸ்ட் ஜீரோ இன்புட் ஸ்டெபிலிட்டி also depends on the roots of the characteristic equation. ஞாபகம் வச்சுங்க, zero input stability depends on the roots of the characteristic equation. அடுத்த next point, zero input stability is defined as follows சொல்லிருக்காங்க. first statement படிச்சு பாருங்க. the zero input response subject to finite initial conditions reaches zero at time approaches infinity. அதாவது ஒன்றும் கிடையாது, இப்போ வந்து ஜீரோ இன்புட் ரெஸ்பான்ஸ்னா இன்புட்டும் ஜீரோ இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஆனா வந்து இது ஜீரோ இன்புட் ஸ்டெபிலிட்டி பத்தி சொல்லும்போது என்ன, ஜீரோ இன்புட் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் இஸ் ட்ரிவன் பை த இனிஷியல் கண்டிஷன் சொல்லியிருப்போம். சரிங்களா? இனிஷியல் கண்டிஷன் சொல்லியிருப்போம். ஆனா இது டைம் இன்ஃபினிட்டியா இருக்கும்போது அதோட அவுட்புட் அந்த இது வந்து ஃபைனைட் ஸ்டேட்டுக்கு ரீச் ஆகணும், அது ஃபைனைட் ஜீரோன்ற மாதிரி ரீச் ஆகணும். அந்த மாதிரி இருந்தா சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கும், சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கும், இல்லைன்னா அன்ஸ்டேபிளா இருக்கும்ன்ற மாதிரி அடுத்த இது சொல்லியிருக்காங்க. ஸோ ஜீரோ இன்புட் ஸ்டெபிலிட்டியை வந்து என்ன சொல்லணும்னா, இன்னொரு நேம்ல சொல்லலாம் அசிம்ப்டாட்டிக் ஸ்டேபிள்னு சொல்லலாம். அது ஒன்றும் கிடையாது, அந்த மேக்னிடியூட் ஆஃப் த ரெஸ்பான்ஸ் ரீச்சஸ் ஜீரோ அஸ் டைம் அப்ரோச்சஸ் இன்ஃபினிட்டி. இப்போ டைம் இன்ஃபினிட்டியா இருந்தா இந்த மேக்னிடியூட் ஆஃப் த ரெஸ்பான்ஸ் வந்து அப்ரோச்சஸ் ஜீரோ. சிம்பிளா பாருங்க, இதை வந்து ஒரு ஈக்குவேஷன்ஸ் மாதிரியே சும்மா ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எம்னு வச்சுக்கோங்க, மேக்னிடியூட் ஆஃப் எம் வந்து லிமிட் t tends to infinity approaches zero, அதாவது approximately zero approaches zero. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் இது அசிம்ப்டாட்டிக் ஸ்டெபிலிட்டி அப்படி சொல்லலாம், அசிம்ப்டாட்டிக் stability. So asymptotic stability is also known as போன இதுல சொன்னல என்ன ஸ்டெபிலிட்டி, ஜீரோ இன்புட் ஸ்டெபிலிட்டி. இந்த மூணு ஸ்டெபிலிட்டியும் ஒரே இதாக கன்சிடரேஷன் பண்ணுவோம். பிபோ, ஜீரோ இன்புட் அண்ட் அசிம்ப்டாட்டிக்லி ஸ்டேபிள்ன்ற மாதிரி சொல்றேன். சரிங்களா? இங்க என்னன்னா ஃபார் எல்டிஐ சிஸ்டம் பிபோ அண்ட் ஜீரோ இன்புட் ஸ்டெபிலிட்டி அண்ட் அசிம்ப்டாட்டிக் ஸ்டெபிலிட்டி ஆல் ஆஃப் தி சேம் ரெக்யர்மெண்ட்ஸ். ஒரே ஒரு இதுதான் சொல்லியிருக்கேன். என்ன ரெக்யர்மெண்ட்னா, இந்த ரூட்ஸ் இருக்குங்கல்ல, ரூட்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கும். சரிங்களா? இந்த மூணுத்துக்கும் வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் வந்து ஆல் ஷுட் பி லொகேட்டட் அட் தி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆஃப் தி எக்ஸ்பிளைன். Next, a system is பிபோ stable. It must also be zero input or asymptotic stable. சரிங்களா? சிஸ்டம் வந்து பிபோ ஸ்டேபிளா இருக்குன்னு சொல்றாங்க. It must also be zero input or asymptotic stable. For this reason, we shall simply refer to the stability condition of a linear system, stable or unstable. சரிங்களா? இது பிபோ ஸ்டெபிலிட்டி, ஜீரோ இன்புட் அண்ட் அசிம்ப்டாட்டிக் ஸ்டேபிள், அது மூணுத்தையும் வந்து ஒரே ஃபேக்டரா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுல. நெக்ஸ்ட் மார்ஜினலி ஸ்டேபிள். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் பல இதுல நிறைய விஷயத்துல மார்ஜினலி ஸ்டேபிள் பத்தி பார்த்திருக்கோம். மார்ஜினலி ஸ்டேபிள், மார்ஜினல் அன்ஸ்டேபிள். எப்போ மார்ஜினலி ஸ்டேபிள், மார்ஜினல் அன்ஸ்டேபிள் இருக்குன்னா உங்களோட ரூட்ஸ் வந்து இமேஜினரி ஆக்சிஸ்ல ரையா இருந்தா அது வந்து மார்ஜினல் ஸ்டேபிள் சொல்லிருக்கோம். இங்க क्वेश्चन திரும்ப படிச்சு பாருங்க. இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஸ் சிம்பிள் ரூட்ஸ்னா ஒரு சிங்கிள் பேர் ஆஃப் ரூட்ஸ், சிம்பிள் ரூட்ஸ் ஆன் த இமேஜினரி ஆக்சிஸ், நன் இன் த ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் தி ஸ்பேன். அந்த ரைட் ஹேண்ட் சைடுல எதுவுமே இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி கண்டிஷனுக்கு வந்து சிஸ்டம் இஸ் சர்டிஃபிகேட் மார்ஜினலி ஸ்டேபிள் ஆர் மார்ஜினல் அன்ஸ்டேபிள் சொல்லலாம். நெக்ஸ்ட் இதுல ஒரு எக்ஸெப்ஷன் சொல்லியிருக்காங்க. என்ன எக்ஸெப்ஷன் சொல்லியிருக்காங்கன்னா, இன்டெகிரேட்டருக்கு ஒரு அது இன்டெகிரேட் வந்து அதுல வந்து எக்ஸெப்ஷன் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்டெகிரேட்னா சிம்பிளா வந்து உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு 1/s இருக்கும். ஸோ 1/sனா அது வந்து ஆரிஜின்ல லொகேட்டா இருக்கும்.
ஸோ அது வந்து என்ன சொல்றாங்கன்னா அது வந்து கன்சிடர் ஸ்டேபிள் சொல்லியிருக்காங்க, ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு இதுக்கும் வந்து எக்ஸெப்ஷனல் கேஸ் சொல்லியிருக்காங்க. இஃப் த சிஸ்டம் இஸ் டிசைன் டு பி அன் ஆசிலேட்டர் டிசைன் பண்ணா the characteristic equation would have simple roots in the imaginary axis, அந்த சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இந்த எக்ஸெப்ஷனல் கேஸை மறக்காதீங்க, மேபி கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. சரியா? வழக்கமா வந்து மாடுலர் ஸ்டேபிள்னா இமேஜினரி ஆக்சிஸ் இருந்தாலே மாடுலர் ஸ்டேபிள் தான் சொல்லுவோம். பட் ஆனா இந்த இடத்துல இருக்கு இது ஸ்டேபிளா இருக்க பாசிபிலிட்டி இருக்கு, இன்டெகிரேட் இருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் ஆசிலேட் இருக்கு. ரெண்டு விஷயத்துக்கு ஸ்டேபிள் பத்தி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் திரும்ப அதே பழைய விஷயம் தான். என்ன விஷயம்னா எல்லாத்தையும் பழைய இது பார்த்தோம்ல, ஸ்டேபிள், மாடுலர் ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள் எல்லாம் பார்த்துருக்கோம். அதை ஒரே டேபிளேஷனா பார்க்கலாம். இதுல என்ன இந்த டேபிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி கண்டிஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸ்டெபிலிட்டி கண்டிஷன் என்ன? ஸ்டெபிலிட்டி கண்டிஷன்ஸ் உங்களோட போல்ஸ் இருக்குல்ல, அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்ல கிடைக்கும்ல போல்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்ததுன்னா அது சிஸ்டம் ஸ்டேபிள், அதான் ஸ்டேபிள் கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்து மாடுலர் ஸ்டேபிள்னா உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒன் சிம்பிள் ரூட் அண்ட் நோ மல்டிபிள் ஆர் ஆட் ரூட்ஸ், அதாவது ஒன்றும் கிடையாது, அதாவது சிம்பிள் ரூட்ஸ், இதுதான் சிம்பிள் ரூட்ஸ். சரிங்களா? ஆடியோ கேட்கலைங்க சார். ஆடியோ கேட்கலையா? இப்போ கேக்குதா? மத்தவங்களுக்கு கேக்குதா? கேக்குதுங்க சார். கேக்குதா? கேக்குதுங்க சார். ஓகே ஓகே சார் ஆடிபிள் தான் சார். உங்களுக்கு நெட் செக் பண்ண சொல்லுங்க சார். மேம் கொஞ்சம் நெட் கொஞ்சம் ஸ்பீட் செக் பண்ணுங்க. நெட் செக் பண்ணா தெரியும் நினைக்கிறேன் மேம். நெக்ஸ்ட் மார்ஜினலி ஸ்டேபிள். இந்த மார்ஜினலி ஸ்டேபிள்ல பாத்தீங்கன்னா என்னன்னா ஒன்றும் கிடையாது, இந்த இமேஜினரி ஆக்சிஸ்ல வந்து சிங்கிள் பேர் ஆஃப் ரூட்ஸ் இருக்கணும். இன் கேஸ் மல்டிபிள் பேர் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா அது அன்ஸ்டேபிள் போயிடும். ஸோ இங்கேயே ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் பேர் ஆஃப் ரூட்ஸ் அப்படி போகும்போது அது அன்ஸ்டேபிள் தான் சொல்ல முடியும். பாருங்க, அட்லீஸ்ட் ஒன் சிம்பிள் ரூட் அண்ட் நோ மல்டிபிள் ஆர்டர் ரூட்ஸ் ஆன் தி இமேஜினரி ஆக்சிஸ் அண்ட் நோ ரூட்ஸ்ல ரைட் ஹேண்ட் சைடு தான் ரைட் ஹேண்ட் சைட்லயும் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து மாடல் ஸ்டேபிள் ஆர் மாடல் அன்ஸ்டேபிள் சொல்லலாம். நெக்ஸ்ட் அன்ஸ்டேபிள் சொல்ல பொறுத்த வரைக்கும் ஒன்னு ரைட் ஹேண்ட் சைடுல ரூட்ஸ் இருந்தாலும் சரி, இல்ல மார்ஜினலி ஸ்டேபிளா இருந்து அதாவது மல்டிபிள் பேர் ஆஃப் ரூட்ஸ் வந்த இமேஜினரி ஆக்சிஸ் அந்த மாதிரி இருந்தாலும் அன்ஸ்டேபிள் தான். சரிங்களா? ரவுத்-ஹர்விட்ஸ் கிரைட்டீரியன் அதுதான் நம்ம மெயின் டாபிக். ஸ்டெபிலிட்டியை பத்தி பேசணும். ஸ்டெபிலிட்டியை வச்சு கொஸ்டின்ஸ் வந்து சிம்பிளா கேட்கலாம். பட் ஆனா ஆர்ஹெச் கிரைட்டீரியன் வந்து கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. ஆர்ஹெச் கிரைட்டீரியன் வந்து ஒன்றும் கிடையாது, அது வந்து ஒரு அல்ஜிப்ரிக் மெத்தட். இட்ஸ் an algebraic method provides information on the absolute stability. So RH criteria வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கொஸ்டின் கேட்கலாம். to find system is absolutely stable னா system is stable or not, அதாவது yes or no questions. சரிங்களா? இது RH வந்து doesn't show the relative stability, it only tells about the absolute stability. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து என்னன்னா வேற என்ன சொல்றாங்க, the criterion test பாருங்க, the criterion test whether any of the roots of the characteristic equation lie in the right hand side of the exponent. எத்தனை, அதாவது இது வந்து என்ன சொல்லலாம்னா ரைட் ஹேண்ட் சைடுல எத்தனை ரூட்ஸ் இருக்கணும்னு சொல்லும், as well as இமேஜினரி ஆக்சிஸ்ல எத்தனை ரூட்ஸ் இருக்கணும் சொல்லும். ஸோ அதனால ஆர்ஹெச் வந்து லெஃப்ட்லயும் சொல்லும், ரைட்லயும் சொல்லும், as well as இமேஜினரி ஆக்சிஸ்ல இருக்கிறதையும் சொல்லும். ஸோ ஆர்ஹெச் வந்து இதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ இது வந்து கொஸ்டின்ஸா கேட்பாங்க, இந்த மாதிரி விஷயத்த கொஸ்டின்ஸா கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் திரும்ப பாருங்க, இது ஜெனரலா ஒரு ஈக்குவேஷன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் சொல்லியிருக்கேன். ஆர்ஹெச்ல கன்சிடர் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் an(s power n an-1s power n-1 plus a1s plus a0. இது வந்து a0 a1 a2 an வந்து கோஎஃபிஷியன்ட்ஸ். சரிங்களா? இங்க வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் ஆர்ஹெச் கிரைட்டீரியால வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன சொல்றேன்னா, இது வந்து ரூட்ஸ் அந்த கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல அது எல்லாமே வந்து ரியலா இருக்கணும், கோஎஃபிஷியன்ட் வந்து ரியலா இருக்கணும். அப்புறம் வந்து in order that the equation not have roots with positive real part, it is necessary and sufficient that the following conditions hold. அதாவது பாசிட்டிவ் ரியல் பார்ட் வந்து இருக்கக்கூடாது, அதாவது ரைட் ஹேண்ட் சைடுல உங்களோட ரூட் போகக்கூடாது. ஸோ அப்பதான் பாசிட்டிவ் ரியல் பார்ட் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஆல் த கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேஷன்ஸ் வந்து எல்லா கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேஷன்ஸ் சேம் சைன் இருக்கணும். அப்புறம் நன் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் வேனிஷஸ். இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் ரவுத் டேபுலேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்றாங்கன்னா is to arrange the coefficient of two rows. ரெண்டு ரோஸா அரேஞ்ச் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து ஆர்ஹெச்ல வந்து ரெண்டு ரோஸா அரேஞ்ச் பண்ணுங்க சொல்றேன். ஸோ உங்களோட ஈக்குவேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அது A6ல தான் சொல்லிருந்தேன். ஸோ இப்போ நீங்க வந்து ரெண்டு ரோஸா எழுதிங்க. ஃபர்ஸ்ட் ரோ, this is first row A6, this is A5, this is A4 and this is A3 and this is A2, this is A1 and this is A0. ஸோ உங்களுடைய டேபிள் ஃபார்மேட் இது வந்து ரோ 1ன்னு சொல்லலாம், இது வந்து ரோ 2ன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன், ரெண்டு ரோஸா எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஆர்ஹெச் வந்து டேபிள் ஃபார்மேட்ல இருக்கும்போது ரெண்டு ரோஸா எழுதணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரோ வந்து என்ன இருக்குன்னா 1 3 5. ஃபர்ஸ்ட் ரோ வந்து என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட், தேர்ட் கோஎஃபிஷியன்ட், ஃபிஃப்த் கோஎஃபிஷியன்ட் அந்த மாதிரி இருக்கும். செகண்ட் ரோ வந்து செகண்ட் கோஎஃபிஷியன்ட், ஃபோர்த் கோஎஃபிஷியன்ட், சிக்ஸ்த் கோஎஃபிஷியன்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நான் டக்குன்னு எழுதிட்டேன், பட் அதை பார்த்து எழுதுனா கரெக்டாக இந்த ஃபார்மேட்ல தான் வந்திருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் என்னன்னா the next step is to follow the array of numbers
இண்டிகேட்டட் பை தி ஆபரேஷன்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் நான் ஒரு டேபிளேஷன் காமிக்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. திரும்ப பாருங்க, A6 A5 நம்ம எழுதுற மாதிரி எழுதிருக்காங்க. A6 A5 A4 A3 A2 A1 A0 0 அந்த மாதிரி எழுதிருக்காங்களா? அதுக்கப்புறம் இங்க இந்த அடுத்தடுத்து எப்படி ப்ரொசீட் பண்ணுன்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. எப்படி ப்ரொசீட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் இந்த A5ம் A4ம் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணதை இங்க எழுதிங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் மைனஸ் A6 மைனஸ் A3, அதை A6 A3 பண்ணணும், டிவைடட் பை இந்த கீழே இருக்க வேல்யூ A5, அடுத்து வந்து A. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த இடத்துக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க பாத்தீங்கன்னா, இப்போ இந்த A5ம் A2ம் மல்டிப்ளை பண்ணுங்க. A5ம் A2ம் மல்டிப்ளை பண்ணுங்க, மைனஸ் A6ம் A1ம் மல்டிப்ளை பண்ணுங்க, டிவைடட் பை இந்த டினாமினேட் வேல்யூ, சாரி இந்த வேல்யூ A5ஓட வேல்யூ. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து இந்த டேபிள் வந்து ப்ரொசீட் பண்ணிட்டே போகணும். ஸோ ஒவ்வொரு அது வந்து ABC இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ எதுக்காகனா அப்போ வந்து உங்களுடைய ஃபர்தரா வந்து நீங்க சால்வ் பண்ணிட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும், டேபிள ப்ரொசீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால சிம்பிளரா மாத்திக்கங்க, இந்த ஏன்ற மாதிரி வச்சிருக்கேன். சரிங்களா? ஸோ புரிஞ்சதுல இது இந்த டேபிள் வந்து ஒரு இதுதான் சொல்லியிருக்கேன், பட் ஆனா எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்கேஸ் நில்லுங்க, இன்கேஸ் இப்போ நீங்க இந்த இது எடுத்துங்க, இந்த லாஸ்ட் இதுல என்ன சொல்ல வரேன்னா, இப்போ எனக்கு இந்த செக்ஷன் கண்டுபிடிக்கணும் கரெக்டுங்களா? A0 செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ A0 செக்ஷன், அதாவது A0ல S⁴0 இதுக்கு S⁴0 கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிக்கணும் என்னன்னா, ஒரு இந்த இடத்துல 0 ரைட் ஹேண்ட் சைட்ல லோவர் பாட்டம் அங்க வந்து 0வா இருந்ததுன்னா, மத்த எல்லா இடத்துலயும் வேல்யூ பிரசன்டா இருக்குன்னா, இந்த ரைட் ஹேண்ட் சைட் லோவர் 0க்கு மேல என்ன ஆன்சர் இருக்கோ அதுதான் வந்து இங்க ஆன்சரா வரும். பாத்துங்க, இங்க A0 இருக்கு, ஸோ அதே A0 தான் இங்க வரும். ஸோ அது வந்து ஒரு சிம்பிள் ரூல், ஞாபகம் வச்சுங்க. இந்த ரூல் ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா சம் சால்வ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ரவுட் டேப்லேஷன் என்ன சொல்லியிருக்காங்க? ரவுட் டேப்லேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the roots of the equation are all in the left half of the S plane if all the elements of the first column of the route tabulation are of same sign. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸா போய் சொல்லியிருந்தோம், எல்லாமே வந்து அந்த ரவுட் டேப்லேஷன் இந்த கோஎஃபிஷியன்ட் வந்து எப்படி இருக்கும், எல்லாமே வந்து +ன்ற மாதிரி இருக்கணும். the roots of the equation are in the left half of the S plane. திருப்பி ஒரு சொல்றேன், left half of the S plane ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? if all the elements of the first column of the route tabulation are of same sign, இப்போ வந்து எல்லா கோஎஃபிஷியன்ட்டும் பாசிட்டிவா இருக்குன்னா உங்களுடைய எல்லா ரூட்ஸும் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கும். சரிங்களா? லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்தா சிஸ்டம் இஸ் செட் டு பி ஸ்டேபிள், இந்த விஷயம் தான் சொல்ல வராங்க. ஸோ எல்லாமே அதாவது எல்லா கோஎஃபிஷியன்ட்டும் பாசிட்டிவா இருக்கு LHSல, அப்போ வந்து எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. LHSல இருக்கணும். அப்போ வந்து LHSல இருந்தா ரூட்ஸ் வந்து LHSல இருந்தா சிஸ்டம் இஸ் செட் டு பி ஸ்டேபிள். ஸோ இது வந்து செகண்ட் ஆர்டருக்கு வந்து செகண்ட் ஆர்டர் சிஸ்டத்துக்கு வந்து எல்லாமே வந்து ஸ்டேபிளா தான் இருக்கும். இப்போ அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ஆர்டர்னா A0 S² plus A1S plus A2 equal to 0 இந்த ஈக்குவேஷன்ஸ், இதுதான் செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன்ஸ். இந்த செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன்ஸ் வந்து சைன் மாறாம இருந்தாலே இது எல்லா கண்டிஷனும் ஸ்டேபிளா தான் இருக்கும். மறக்காதீங்க, எல்லா கண்டிஷனும் ஸ்டேபிளா தான் இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க, the number of changes of sign. எத்தனை சைன் சேஞ்ச் இருக்கு இந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் காலம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் காலம், RH டேபிள்ல இதுதான் ஃபர்ஸ்ட் காலம் இருக்கும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்க +1 இருக்கு, இங்க -2 இருக்கு, திரும்ப +1 இருக்குன்னு வச்சுங்க. இப்போ இதுல வந்து இது பாருங்க, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து பாசிட்டிவ் இருக்கு, செகண்ட் எலிமெண்ட் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ அப்போ ஒரு சைன் சேஞ்ச். செகண்ட் இந்த இதுக்கும் கம்பேர் பண்ணா மைனஸ்ல நெகட்டிவ்ல இருக்கு, இங்க பாசிட்டிவ், இங்க சைன் சேஞ்சா இருக்கு. ஸோ அப்போ இங்க ஒரு சைன் சேஞ்ச். மொத்தம் எத்தனை சைன் சேஞ்ச்னா 2 சைன் சேஞ்ச். அப்போ 2 சைன் சேஞ்ச் இருந்ததுன்னா 2 ரூட்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கும், 2 ரூட்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கும். ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதுல வந்து என்ன சொல்லலாம்னா, நம்ம ரைட் ஹேண்ட் அதாவது உங்களுடைய ரூட்ஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கா as well as இமேஜினரி ஆக்சிஸ்ல இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். RH வந்து மெயினா எதுக்கு யூஸ் ஆகுது? இஸ் டு யூஸ் டு ஃபைண்ட் அப்சல்யூட்லி ஸ்டேபிள். சரி, அப்சல்யூட் ஸ்டெபிலிட்டி. நெக்ஸ்ட் ரெண்டு ஸ்பெஷல் கேஸ் இருக்கு இந்த RH கிரைட்டீரியா பொறுத்த வரைக்கும். ரெண்டு ஸ்பெஷல் கேஸ். என்ன ரெண்டு ஸ்பெஷல் கேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the first element in any one of the route tabulation is 0. ஒன்னு வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், ஒரே ஒரு எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அந்த ஒரு ரோல வந்து ஒரே ஒரு 0 வந்ததுன்னா அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். செகண்ட் கேஸ் என்னன்னா, the element in one row of route tabulation is 0. இது வந்து சும்மா ஒரு டேபிள், அந்த டேபிள் ஃபார்மேட் நான் சும்மா சொல்றேன் பாருங்க. டேபிள் ஃபார்மேட்ல சொல்றேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 சம் 3 ஏதோ ஜஸ்ட் ரேண்டமா தான் நான் வேல்யூ இது பண்றேன். இப்போ இன்கேஸ் இந்த இடத்துல உங்களுக்கு 0, இங்க வந்து ஏதோ சம் வேல்யூ கிடைச்சிருக்குன்னு வச்சுங்க. இங்க ஏதோ இந்த இடத்துல 0 கிடைச்சிருக்கு, இந்த இடத்துல வேல்யூ கிடைச்சிருக்கு.
சாரி இப்படி கூட வேண்டாம், இதை வந்து 4ன்னு வச்சுங்க, அப்போ தான் எக்ஸாக்டாக 0 வரும். ஏன்னா எப்படி வந்து தப்பா சொல்லக்கூடாதுல்ல. ஓகே 1 2 4 4 3 இந்த இடத்துல 0 கிடைச்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி 0, அதாவது ஒரே ஒரு 0 கிடைச்சிருக்கா, இந்த ரோல ஒரு 0 கிடைச்சிருக்கு. அப்படி ஒரு 0 கிடைச்சதுன்னா ஸோ அது ஒரு கேஸ், அது ஒரு ஸ்பெஷல் கேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து என்ன மாற்றும், அது ரெமிடின்றது அடுத்த ஸ்லைடில் சொல்றேன். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்னன்றது சொல்றேன். இப்போ 1 2 3 4 அண்ட் 1 2 3 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 0 தான் வரும், செகண்ட் எலமெண்ட் 0 தான் வரும். ஸோ இந்த மாதிரி அந்த கம்ப்ளீட் ரோவே வந்து 0, கம்ப்ளீட் ரோ 0வா இருந்ததுன்னா அது வந்து ரெண்டாவது கேஸ். கம்ப்ளீட் ரோ வந்து 0வா இருந்தா அது ரெண்டாவது கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ 2 கேஸ் சொல்லிட்டேன். இப்போ இந்த 2 கேஸ்க்கு என்ன ரெமிடி அப்படின்றது அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். 2 கேஸ்க்கு என்ன ரெமிடி. So remedy for 2 cases. First கேஸ்க்கு என்ன ரெமிடி சொல்லிருக்காங்கன்னா, we can replace the 0 element by an arbitrary small positive value, அது எப்சிலான். அது 0ன்னு வந்ததுல அங்க வந்து எப்சிலான் மாதிரி சப்ஸ்டிட் பண்ணி நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க, டேபிள்ல வந்து ப்ரொசீட் பண்ணும். அது ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு ரெமெடி. நெக்ஸ்ட் செகண்ட் கேஸ்க்கு என்ன ரெமெடின்னு சொல்றாங்கன்னா, இப்போ பாருங்க செகண்ட் கேஸ்க்கு ரெமெடி சொல்றேன். செகண்ட் கேஸ்க்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 அண்ட் 1 2 3 இந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 0 வந்திருக்கு. நெக்ஸ்டும் பார்த்தீங்கன்னா 0 தான் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது 2 minus 2 divided by 1 வரும் 0, 3 minus 3 divided by 1 வரும் 0. நெக்ஸ்ட் வந்து இங்க 0, இங்க வந்து 4ன்னு வந்திருக்கும். சரி ஓகே, இது வேண்டாம், இந்த 4 கூட வேண்டாம். சரி இந்த மாதிரி வச்சுங்க, இந்த 4 வேண்டாம். 1 2 3 1 2 3 இந்த மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இப்போ 2 0 வந்திருந்தாலே என்ன பண்ணும், இதுக்கு ரெமெடி வந்து பார்க்கணும்ல. என்ன ரெமெடினா, இது வந்து ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியுது உங்க டேபிள்ல, ஆர்எஸ் டேபிள்ல ப்ரொசீட் பண்ண முடியுது. ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் ரோஸ்ல அதை எடுத்துங்க, அதை வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷனா வச்சுக்கணும். ஸோ ஆக்சிலரி ஈக்குவேஷனா வச்சுக்கிட்டு இப்போ இன்கேஸ் இது வந்து எஸ் பவர் 6ன்னு வச்சுங்க. ஸோ எஸ் பவர் 6 எஸ் பவர் 5 அந்த மாதிரி இருக்குன்னா, இப்போ இது வந்து சாரி எஸ் பவர் 5ன்னு இருந்து எஸ் பவர் 4 வச்சுங்க. இப்போ வந்து இன்கேஸ் இப்படி இருக்குன்னா இது வந்து எஸ் பவர் 4 ஃபர்ஸ்ட் வந்து 1 இருக்கு, ஸோ எஸ் பவர் 4 வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 3 வராது, ஒரு இதை விட்டுருங்க, ஒரு பவர் வந்து எலிமினேட் பண்ணிருங்க. 3 இந்த பவர் எலிமினேட் பண்ணுங்க. இங்க என்ன கோஎஃபிஷியன்ட்னா 2 இருக்கு. ஸோ 2s², சரிங்களா. நெக்ஸ்ட் எஸ் பவர் 1 எலிமினேட் பண்றேங்க, பிளஸ் 3. ஸோ இதான் வந்து ஆக்சிலரி ஈக்குவேஷன். இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 4s³ பிளஸ் 4s பிளஸ் 4s. ஸோ இதை வந்து இங்க இந்த அடுத்த வேல்யூல நீங்க சப்ஸ்டிட் பண்ணலாம், 4 and 4, சரிங்களா. ஸோ இப்படிதான் வந்து நீங்க உங்க டேபிள வந்து ப்ரொசீட் பண்ணிட்டு போகணும். ஸோ செகண்ட் கேஸ்க்கு இதுதான் பாசிபிலிட்டி. ஸோ ஆக்சிலரி ஈக்குவேஷன் பத்தி தெரிஞ்சுக்கங்கன்னு சொன்னேன். இப்போ இதுல என்ன பாருங்க, the actual equation is always an even polynomial இருக்குன்னு சொல்றாங்க. that is only even powers of s appear. next the roots of the auxiliary equation also satisfy the original equation அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. 2 பாயிண்ட்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்னு வந்து auxiliary equation இருக்குல, auxiliary equation வந்து even polynomial இருக்குன்னு சொல்றாங்க. ரெண்டாவது பாயிண்ட் வந்து roots of the auxiliary equation must satisfy the original equation. ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம், சரிங்களா. ஸோ ஏதாவது டவுட் இருக்கா? உங்க டவுட் இருந்தா ஆன்சர் ரைஸ் அண்ட் சொல்லுங்க. ரொம்ப ஸ்பீடா சொல்லிட்டேன் இன்னைக்கு. இல்ல சார். இல்ல, புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இந்த சம்ஸ் ஏதாவது டவுட் இருக்கா இன்னைக்கு? எஸ் சார். ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல சார். இல்ல, கிளியர். Thank you for watching and subscribing.